குறிப்பா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய தீர்க்க தரிசனம். அதாவது நீங்க முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து ரொம்ப சரியா இப்ப நடந்துட்டும் இருக்கு. அது குறித்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். என்னன்னா தாராளமா. நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில அவர் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு துறை மின்சாரத்துறை. அந்த மின்சாரத்துறை ஜாக்கிரதையா இருந்திருக்கு அப்படின்னா ஒரு ஆட்சிக்கு இப்பயே நடந்திருக்குங்கிற போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 4 மாதம் வரணும்னு வருது. 4 மாசத்துக்குள்ள 100% கண்டமானப்பட்டது. சாஸ்திரப்படியும் பார்க்கும்போது பஞ்சமம் காரிய சித்தி. அந்த காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா சீட்டானப்பட்டது சூடான ஒரு விஷயம். ஒரு கட்டம் வரணும் தான் உட்கார முடியும். அது வரணும் இந்த சீட்டே நம்மளை உட்கார விடாது. அந்த மாதிரி தான் ஆட்சி. நிறைய மீடியாக்கெல்லாம் என்ன ஒரு கோவம் அப்படின்னா அவர் சந்திக்கலன்னு ஒரு சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. மின்சாரத்துறையில கண்டம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் எந்த அளவுக்கு ஊர்ஜிதமா இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்த்துருக்கோம். ஆமா. இதை தொடர்ந்து இதற்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய துறை எது? இந்த பதிவு அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டார் அப்படின்னா ஸ்ரீராம் குருஜி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக கருத்துக்களை நம்மளுடைய ஸ்ரீராம் குருஜி அவர்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கும் பல விஷயம் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் குருஜி. வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா ஆன்மீகம் குறித்து நிறைய விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில அரசியலோடு ஆன்மீகத்தை ஒப்பிட்டும் பல கருத்துக்களை நம்ம நேயர்களுக்கு தெரிவிச்சிட்டு இருக்கோம். இதில் நம்ம இப்ப நேயர்களுக்கு குறிப்பா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய தீர்க்க தரிசனம். அதாவது நீங்க முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து ரொம்ப சரியா இப்ப நடந்துட்டும் இருக்கு. அது குறித்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். என்னன்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில மின்சாரத்தால ஒரு கண்டம் இருக்கு, ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போகக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க சொன்னது உண்மை ஆயிருச்சு. மின்சாரத்தால ஏற்பட்ட ஒரு பாதிப்பு ஒரு ஆட்சிக்கு இப்படி ஒரு எதிர்வினையா வந்திருக்கே அப்படின்னு தோண வைக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன குறிச்சு? நம்ம முன்னாடியே சொன்னதுதான். இந்த ஆட்சியானப்பட்டது நடக்கும் 200%. அதுல மாற்றம் இல்லை. அவர் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு துறை மின்சாரத்துறை. அந்த மின்சாரத்துறை ஜாக்கிரதையா இருந்திருக்கு அப்படின்னா இவர் ஆட்சிக்கு இது அது இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் இவர் ஆட்சி தொடரதான் போகுது. ஆனா அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிரச்சனைன்னு வந்து நம்ம மக்களுக்கோ இல்ல எதிர்கட்சியில இருக்கிற அவளுக்கோ ஏதாவது ஒரு துடுப்பு கிடைச்செடுத்து அப்படின்னா அதை பிடிச்சிட்டு தான் எல்லா வேலையும் பார்ப்பா இல்லையா. அதனாலதான் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நம்ம சொன்னோம். 4 மாசம் சொன்னோம். நீங்க இப்ப முன்னாடியே வந்து அது உணர்த்துற அளவுக்கு ஆயிடுது அப்படிங்கிறது. அந்த 4 மாசமானப்பட்டது கொஞ்சம் ஜாக்கிரதையா அவர் கொஞ்சம் நடைமுறை பொருத்தினார் என்றால் அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால 4 மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அது முன்னாடியே இது நடந்ததுனால இது இனிமேல் ஜாக்கிரதையாக இருப்பாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த ஜாதகம் இந்த லோக க்ஷேமத்துக்காகவும் இந்த ஆளக்கூடியவர் யார் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே கணிச்சதுனால இந்த விஷயமானப்பட்டது நம்ம சொன்னோம். இது இப்பயே நடந்திருக்குங்கிற போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 4 மாதம் வரணும்னு சொல்லியிருந்தோம். 4 மாதத்துக்குள்ள 100% கண்டமானப்பட்டது. கண்டன்னு சொல்லாமல் ஒரு விஷயமானப்பட்டது நடக்கும். அது எதில் நடக்கும் அப்படின்னா இந்த மின்சாரத்துறை அப்படின்னு இருக்கும். அதனால மின்சாரத்துறையில் இப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இன்னும் 4 மாதம், அதாவது இன்னொரு 2 மாதம் இருக்கே, அந்த 2 மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இப்போ இதுல நம்ம பார்க்கும் பொழுது முதல்வர் விஜய்க்கு கண்டம், விஜயோட ஆட்சிக்கு கண்டம் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய, அதாவது விஜய் அவர்களின் ஆட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய பலரும் சர்ச்சைக்குள்ள சிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் ஆகட்டும், அதை தொடர்ந்து திரு ராகவா லாரன்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில பேசி சர்ச்சையில சிக்கிறாங்க. அப்போ விஜயோட கண்டம் இவங்களுக்கும் தொடருதா? ஆதரவு தெரிவிக்கும் நபர்களுக்கும் தொடருதா? அப்படிலாம் இருக்காது. இது வந்து லோகத்துல இந்த வருடமானப்பட்டது யார் 5 வருட காலம் ஒரு மனிதன் ஆட்சி. பஞ்சமம் காரிய சித்தின்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரப்படியும் பார்க்கும்போது பஞ்சமம் காரிய சித்தி.
அந்த காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா அவர் இப்போ கூட சொல்ல மூகாம்பிகை போயிட்டு வந்திருக்கார், கொல்லூர் மூகாம்பிகை போயிட்டு இருக்காரு. நம்ம அம்பாவை ஸ்மரிக்கிறதுனால இது வேண்டிய நீங்க போன வாட்டி நம்ம போன பதிவில் பார்க்கறது அவருக்கு கணிச்ச ஒருத்தருக்கு இந்த ஒரு கண்டம் இருக்கு, அவருக்கே இந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போன வாட்டி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா. அதை தொடர்ந்து இந்த விஷயம் நடக்கிற போது அவங்கள சப்போர்ட் பண்றவங்களுக்கு நடக்குமான்னு கேட்டால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எப்படின்னா இப்போ நான் இருக்கேன், திடீர்னு ஸ்ரீராமூர்த்தி சொன்னார் அப்படிங்கிறதுக்காக விஜய் என்ன நம்மளை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிறச்ச நாங்கள் ஒரு அட்வைஸராக உங்களை போட்டுக்கிறோன்னு சொல்லும்போது நீ எப்படா அட்வைஸாக இருக்கலான்னு நம்மளை சார்ந்தவங்களும் சொல்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான். அதனால் யார் யாரெல்லாம் வராங்களோ பொறாமை, அகங்காரம், தலைமை பொறுப்பு, இந்த சீட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சீட்டானப்பட்டது சூடான ஒரு விஷயம். ஒரு கட்டம் வரணும் தான் உட்கார முடியும், அது வரணும் இந்த சீட்டே நம்மளை உட்கார விடாது. அந்த மாதிரி தான் ஆட்சி. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஆளும்போது ராஜா டம்மியாக இருப்பார், மந்திரிகள்லாம் தலை எடுத்து ஆடுவாங்க. தாந்திரீகம்ன்றது என்னன்னா சாஸ்திரத்தை அந்த காலத்துல நம்பினாங்க. ராஜ குருக்கள்லாம் வந்து ராஜாக்களே மாந்திரிகர்களை கூட வச்சிருந்தாங்க. எதுக்காகன்னா இந்த தடை வரப்போது நீங்க ஜாகிரதையா இருந்துக்குங்கோ, எச்சரிக்கை கொள்றது. ஏன்னா ஆனானப்பட்ட ராஜாக்கே ஒரு தாந்திரி, ஒரு மந்திரி, ஒரு குருக்கள் இருக்கிற போது இவருக்கு இருக்கிறதுனால தப்பு கிடையாது, அட்வைஸ் இருக்கணும். இருந்தாதான் ஆட்சியில போய் உட்காந்து பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்கு, ஜாதக ரீதியாக அந்த பிரச்சனை வரப்போகுது, இந்த விஷயத்த கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்கன்னா அவர் ஜாக்கிரதையா இருந்துட்டார் அப்படின்னா நல்லது தானே. அந்த நாங்கள் இருக்கணுங்கிறதுக்காக தானே நம்ம சொல்றோம், கெட்டதுக்காக சொல்லலை. என்னன்னா அறநிலையத்துறை அமைச்சர் அந்த ரமேஷ் அவர் கேட்கிற போது அவரையும் நிறைய பேர் வந்து சர்ச்சையில தான் இருக்கா. நீங்களாம் என்ன வந்து பண்ணிடுவேல் அப்படின்னு. நீங்க எனக்கு கேட்ட கேள்வி என்னன்னா பிராமணனா இருக்கார், ஒரு பிராமண ஜாதி இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற போது கூட இருக்கிற அமைச்சருக்கே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அந்த காலத்து அப்படிதான் இருக்கும். ஒரு போர் தொடுப்பா, ஒரு போர் எதிர்போர் வருதுங்கிற போது அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும்னா ஆப்போசிட்ல மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. விஜய் பண்றது என்னன்னா மௌனமா இருக்காரு. நிறைய மீடியாக்கெல்லாம் என்ன ஒரு கோவம் அப்படின்னா அவர் சந்திக்கலன்னு ஒரு இது இருக்குல்லையா, சந்திக்கணுங்கிற அவசியம் இல்லையே. ராஜா எதுக்கு வந்து மக்களுக்கு நல்லது நடந்தா போருமே, ராஜா வந்து பக்கத்துல நின்று பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு தான் அமைச்சர் இருக்காங்க, அதுக்கு தான் வந்து ஒரு அமைச்சர் குழு இருக்கு, அவங்கெல்லாம் பார்த்துட்டா போறோம் இல்லையா. ராஜா தான் வந்து பேட்டி கொடுக்கணும். ராஜ்மோகன் கூட அவர் இல்லைனாலும் நாங்க இருக்கோம், நாங்களாம் பேசுறது போராதான்னு கேட்டார் இல்லையா கல்வித்துறை அமைச்சர். அந்த மாதிரி தான் என்னன்னா முதலமைச்சர் தான் வந்து எல்லாத்துக்கும் உட்காரணும், பேட்டி கொடுக்கணும்னு ஆகுது. இல்ல குருஜி, இப்போ இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் இப்போ கேக்குறாரு நாங்க இருக்கோமே, நாங்க கேட்டா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இதற்கு முன்னாடியும் இவங்க எல்லாருமே அந்த கட்சியில இருக்கும் பொழுதும் யாராவது ஒருத்தர் காவல்துறை மரணத்தால பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்ல ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருந்தாலோ அந்த வீட்டுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி போய் பார்வையிட்டார்ல. பார்வையிடறதுக்கும் டைரக்டா நீ என்ன வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு நிறைய வேலைகள் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி இந்த 4 மாசத்துல இந்த கரண்ட்டு இந்த மின்சாரத்துறைக்கு வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும், இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஒரு கணிப்போடு சொல்றோங்கிற போது அப்போ பலவிதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா பாதினா ஆட்சி இருக்காது, இவர் எப்படி தங்கிடுவார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் போது ஒரு 6 மாசம் வரணும் தான் இந்த ஆட்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுவாமி விதிச்சுட்டார் அப்படின்னா நல்லது நடக்கணும்னு நடந்துருத்து அப்படின்னா ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு முதலமைச்சர் ஆகிறது வேண்டிய வாய்ப்பு இருக்கு. இதுக்காக விஜய் அப்படி நான் சொல்லலை. விஜயானப்பட்டவர் மக்களுக்கு நிறைய ஒரு சத்காரியமும் பண்றதுக்குரிய வழியை போட்டு கொடுத்துருக்கார். அதை பண்றதுக்கு இந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, பண்ணட்டுமே, நல்லது நடக்கட்டும். அவருக்கு வேண்டிய விஷயங்கள் என்னன்னா நம்ம மூலியமா சொல்றது என்னன்னா இந்த மின்சாரத்துறை சார்ந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு 4 மாசத்துக்கு இருந்துட்டார் அப்படின்னா, அதையும் கடந்துட்டார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதுல கடக்காம இருந்தா இந்த பிரச்சனை வருமானு கேட்டேன்னா பிரச்சனை வராம இருக்காது. இப்போ எறும்பு ஆனானப்பட்ட கிருஷ்ணருக்கு பலராமன் வந்து அண்ணன், கிருஷ்ணர் வந்து தம்பி. பலராமர் அண்ணாவே இருந்தாலும்
கிருஷ்ணனோட வாக்கு தான் அங்க வந்து பிரசித்தியா இருந்தது. கிருஷ்ணர் தான் பிரவாகமா கோவில் கட்டி நிற்கிறார். பலராமனுக்கு இருக்கிற கோவில் யாருக்கும் தெரியாது. பலராம அவன் அண்ணனுக்கு ஒரு கோவில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் கிருஷ்ணனாவும் ராமனாவும் ஒரு ஆட்சி அமைக்கிற இடத்துல உட்காந்துட்டார். அவர் பண்ணக்கூடிய வேலை என்னன்னா, மக்களுக்கு என்னென்னலாம் நல்லது பண்ணணுமோ அதை பண்ணுங்கோ. இந்த இந்த சென்னை மாநகரத்தை ஒரு சுபிக்ஷமா ஆனந்தமா சௌக்கியமா இருக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த சுவாமி பிடிச்சிக்கணும்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. கரெக்டான நேரத்தில் மூகாம்பிகை போயிருக்கார். கரெக்டான நேரத்தில் சாய்பாபாவை பிடிச்சிட்டு இருக்கார். கரெக்டான நேரத்தில் இன்னொரு சுவாமி நம்ம சர்ச்சு அங்கேயும் போயிருக்கார். கரெக்டான நேரத்தில் தர்காவுக்கும் போயிருக்கார். என்னென்னா போகாமலாம் இல்லை. இந்த நம்ம மீடியா மக்களுக்கு என்னென்னா அவங்க கேட்குற போது அவர் கேள்விக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லிடணும்னு எதிர்பார்க்குறாங்க இல்லையா. கடவுளை அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்துட முடியாதுமா. கடவுள் வந்து மனுஷ ரூபேன. இந்த மனுஷன் இவ்வளோ வருஷமாக ஆண்டவங்களும் இருந்துக்கிட்டும், ஸ்டாலின்ஜியாக இருக்கட்டும், கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், யாருமே அரசியலுக்கு வரணும்லாம் வரல. அவங்களுக்கு ஒரு மக்களுக்கு நம்ம பண்ணணும். ஒரு என்ஜிஓ வச்சுக்கணும், ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் பண்ண முடியும். டைரெக்டான ஒரு 100 ரூபா ஒருத்தருக்கு கொடுத்துட முடியாது இல்லையா. அந்த மாதிரி விஜய்க்கு ஸ்ட்ரகிள் வந்துட்டே தான் இருக்கும். அதை பிடிச்சிக்கிறதுக்குரிய கெப்பாசிட்டியாக அவர் நடந்துட்டார். அதனால் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மின்சாரத்துறையில கண்டம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் எந்த அளவுக்கு ஊர்ஜிதமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். ஆமா. இதை தொடர்ந்து இதற்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய துறை எது குறிச்சு? அவர் ஒரே துறை மின்சாரம் தான். அவர் அதுல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாலே போரும். அறநிலையத்துறை நீங்க பார்த்துதான் இருப்பேன். எல்லா கோவிலுக்கும் விசிட் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து கல்வித்துறை அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இதெல்லாம் நடக்கணும், நீட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நிறைய விஷயங்கள் இப்போ டெல்லி போகும்போது அவரும் அதை வலியுறுத்திருக்கார் மோடி கிட்ட. அதனால நல்ல விஷயம் இதுக்கப்புறம் நடக்கும் நிறைய விஷயங்கள். என்னன்னா ஒருத்தனுக்கு சீட்டில் உட்கார்ந்த உடனே அந்த சூடை இழுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா, அதோட நான் ஒத்து போகணுன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் விடுங்கன்னு தான் அவங்களும் கேட்குறாங்க. எனக்கு டைம் கொடு, நான் பண்ணுறேன், ஓகேவா. அந்த டைம் அவர் கொடுங்க, அவர் பண்ணி காமிப்பார். ஏன்னா இந்த வருடமானப்பட்டது 2026 இவர் தான் சுவாமியை விதிச்சாச்சு, கணிச்சும் கொடுத்தாச்சு. ஜாகிரதையா இருக்கக்கூடிய துறை, ஜாகிரதையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்படிங்கிற போது அந்த சொன்ன விஷயம் வித்தின் ஒரு 2.5 மாசத்திலேயே அது ஊர்ஜிதம் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம கரெக்டாக கணிச்சிருக்கோம். அவருக்கு யார் குருவா, யார் ஒரு ஜோசியரா அவருக்கு கணிச்சு அவர் முதலமைச்சரா அமரவார் அப்படின்னு சொன்னாரோ அவர் கரெக்டாக கணிச்சிருக்காருங்கிறதான் அர்த்தம். என்னதான் ஆன்மீகவாதி, நான் ஆன்மீகவாதியே இல்லைன்னு சொல்றவங்க கூட, இதுக்கு முன்ன ஆட்சியில் இருந்தவங்க கூட சுவாமியை தான் நம்பியிருக்காங்க. எவ்வளோ கோயில் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ கோயில். நம்ம ஸ்டாலின்ஜி கூட தான் ஆன்மீகவாதி இல்லை. அவர் வந்து ஒரு கருங்காலியோட கட்டையை வச்சுன்னு வாக்கியமாக இருப்பார். அவர் வந்து நாத்திகவாதியாக இருக்கட்டுமே, அதையே வச்சுக்கணும் அவசியம் இல்லையே. அவர் சொல்றது என்னன்னா, கருணாநிதி அவர்களே கோபாலபுரத்தில் கிருஷ்ணர் கோவிலில் அவருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக கர்ப்ப கிரகத்தில் ஒரு டோர் இருக்கும். அவரோட ரூம்லேருந்து அவர் பார்ப்பார். அவர் அவரே ஒரு ஆன்மீகவாதி இல்லைன்னு அவர் சொல்லிட்டாலும் அவருக்கு சுவாமி வேண்டியிருக்குல்ல, தேவைப்படுறாங்கல்ல. ஒரு திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ யாரா வேணா இருக்கட்டும், எல்லாரும் தம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு ஐயரை கூப்பிடாமையோ ஒரு புரோகிதரை கூப்பிடாமையோ இல்லை பண்ணுறாம இல்லை, எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஊறுகா மாதிரி சில பேர் தொட்டுக்கிறாங்க. சில பேர் எனக்கு ஊறுகா வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம் ஆன்மீகத்தில் ஊறுறாங்க இல்லையா. நம்ம ஊறுறதை மட்டும் பார்க்காம தொட்டுக்கிறவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணலாம். என்னன்னா அவங்களுக்கு சுவாமி வந்து விதிச்சிருக்கார் இந்த வருஷம் வரக்கூடாது அப்படின்னு. அதனால சுவாமியானப்பட்டவர் இவருக்கு ஒரு பெரிய முதல்லையே வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா 10th +2 காலேஜில் அரியர் இல்லாமல் ஒருத்தன் பாஸ் பண்ணிட்டான்னா திருஷ்டிகள் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படா பாஸ் பண்ணா, பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டே
அவனை சந்தேகப்படுவான். இந்த மாதிரி தான் இவருக்கும். அவருக்கு வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, மூகாம்பிகை பிடிச்சிருந்த மாதிரி நம்ம காளிகாம்பாள் அம்பாளை போயிட்டு ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டார் அப்படின்னா, அம்பாள் வந்து சூடு. நம்ம எப்படி திருவண்ணாமலை அக்னிசலம் சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த காளிகாம்பாளானப்பட்டவள் இந்த நான் எந்த கரண்ட் துறைன்னு சொல்கிறேனோ அதை நீக்கி கொடுத்துருவாவோ, பிரச்சனையே இல்லாமல் ஆகிடும். இந்த பதிவு அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா, காளிகாம்பாள் கோயிலுக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டார் அப்படின்னா நடக்கக்கூடிய வாய்ப்பு நட்ட நடுவில் அது அப்படியே ஸ்டாப் ஆகி இந்த நம்ம மின்சாரத்துறைன்னு சொன்னதே அவள் தடுத்து விடுவா. அந்த 4 மாதங்கிறது ஒரு இதுக்கப்புறமே சரியாக போட்டுமே இல்லையா? அதனால் அந்த மூகாம்பிகை எப்படி பார்த்துட்டு வந்தாரோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த காளிகாம்பாலையும் போய் தரிசனம் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேற துறைன்னு கேட்டாங்கன்னா வேற துறை எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் மட்டும்தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த ஜாக்கிரதையாக இருக்கிற ஒரு துறையானப்பட்டது மின்சாரத்துறை. முதல்வர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே பரந்தூர் விமான நிலையத்தை வந்து முழுவதுமா எதிர்த்துட்டு இருந்தார். விவசாயிகளோட நிலம் கைப்பற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் எதிர்ப்பு நிலையில இருக்காரு. ஆனா இதை வந்து அவருடைய சம்மதம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. இந்த சூழல்ல பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கும் ஆற்றல் விஜய்க்கு இருக்கா? ஒரு முதலமைச்சராகவே உட்காந்தாச்சு, அது ஆற்றல் இருக்கா நம்ம கேள்வி கேட்கறது தப்பு தானே. என்னன்னா மாநில அரசின் ஆற்றல் வேற, மத்திய அரசின் ஆற்றல். மாநில இப்போ மோடியை பார்க்கறதுக்காக போறார். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாமே இருந்திருப்பார். சுவாமி இருக்காரு, ஆன்மீகத்தை நம்புறவர் மோடி. இப்போ விஜய் வந்து ஆன்மீகத்தை நம்பலன்னு சொல்லவே இல்லையே. எம்மதமும் சம்மதம், எல்லா கோயிலுக்கும் போறார், தர்காவுக்கு போறார், சர்ச்சுக்கு போறார் இல்லையா? அதுவும் கடந்து வர்றதுக்கு வேண்டிய வாய்ப்பு இருக்கு. அவரை எதையும் சாதிப்பார். எதையும் சாதிக்கக்கூடிய பெயர் விஜய். விஜயம் அப்படிங்கிற போது 2 பேரை சேர்த்துக்கலாம். ஜோசப் விஜய் அப்படிங்கிற போது நாங்கள் கணிக்கிற போதே என்ன பண்ணுவோம்னா அந்த பேர் எழுத்தை கணிப்போம், வயசை கணிப்போம். அந்த பேரும் சுபிட்சத்தை கொடுக்கும், அந்த அவரோட வயசும் சுபிட்சத்தை கொடுக்கும். அவரோட 70வது வயசு 74வது வயசு வரலும் முதலமைச்சராகவே இருப்பார். வேண்டிய விஷயங்கள் நிறைய நடக்கும். மக்களுக்கு வேண்டிய பணிகள் நிறைய பண்ணுவார். எம்ஜிஆர் பண்ணாததும், ஜெயலலிதா அம்மையார் பண்ணாததும், அண்டு கருணாநிதி அண்டு ஸ்டாலின் அண்ணா கூட பண்ணாததை ஒரு சாதிச்சிருவார். ஏன்னா அவருக்கு வேண்டிய ஆற்றல் சுவாமி கிருபை இல்லைன்னா மனிதனான எதுவுமே சாத்தியமாகாது. சுவாமி கிருபை இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதையும் ஜெயிக்கட்டுமே. வழக்கம் போல அரசியலோட ஆன்மீகம் கலந்த கருத்துக்களை ரொம்ப விளக்கமா எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா. நம்மளோட ஸ்ரீராம் குருஜி சேனல்ல நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் எல்லாமே நம்மளை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய கால்ஸ் நிறைய பண்றேன். அப்புறம் வந்து நம்ம ஜாதகத்துக்காக பணம் வாங்குறது இல்லை அப்படிங்கிறத நிறைய இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்மளோட நிறைய மக்கள் நிறைய விஷயத்துக்காக கால் பண்ணுறேன். டைம் டூரேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கோ. 2லேருந்து 5-6 மணி வரலும் சாயங்கால வேலையில் பண்ணுங்கோ. காலம்பரையில் மேக்ஸிமம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சப்போஸ் உங்களுக்கு நான் கார்த்தால நீங்கள் பண்ணணும், நான் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா அதே நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கோ. எனக்கு இந்த மாதிரி விஷயம் கேட்கணும், ஓகேவான்னு கேட்டேன்னா நான் உடனே பதில் போட்டுருவேன். அதனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு எப்போ வேணால் கால் பண்ணலாம். இரவு கூட கால் பண்ணுங்க. ஆனால் 10 மணியோட கால் பண்ணுறது இது பண்ணேன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்ரீ பாலஸ்கந்த பீடம் ட்ரஸ்ட் அதில் நம்ம கோவில் கட்டின்னு இருக்கோம் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அதோட ஒரு விஷயங்கள் ரூபமாக நம்ம வீடியோவில் வரும். அவர்களால் முடிந்த ஒரு பாலா திரிபுர சுந்தரி ஆலயமும் பால கணபதி பால சுப்பிரமணிய சுவாமிக்கும் அங்கே பெரிய ஒரு கோவிலானப்பட்டது கட்டின்னு இருக்கும். அதோட சேர்த்து கோசாலையும் வருது. கோசாலையும் ஒரு 10 மாடு அங்கே நித்திய சம்ரட்சணம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த கோசாலையும் வருது. பாடசாலா, வேத பாடசாலா அங்கே வருது. வேதம் சொல்லி கொடுத்து டீச் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய விஷயங்கள் நிறைய பண்ணி இடம் தங்கறதுக்கு கொடுத்து விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி யாரெல்லாம் பிராமணா யாராவது கஷ்டப்படுற குழந்தைகள் பாடசாலையில் சேர்க்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கோ. நம்ம பாடசாலையில் அதை நம்ம சேர்த்துன்றலாம். நம்ம பாடசாலைக்கு சேர்க்கணும், குழந்தை வேதம் படிக்கணும்னு நினச்சேல் அப்படின்னா தாராளமாக ஸ்ரீ பாலஸ்கந்த பீடம் ட்ரஸ்ட்டில்
தாராளமாக குழந்தையில சேர்க்கலாம். அங்கே கட்டணம் இல்லை, நீங்கள் கட்டணத்தை பற்றி பயப்பட வேண்டாம். நிறைய பாடசாலையில் ஏதோ நிறைய கேட்குறா, நம்ம அந்த மாதிரிலாம் வச்சுக்கல. அதனால் பாடசாலைக்கு வேதம் கற்றுக்கணும்னு நினைக்கிற எந்த வேதமானா இருந்தாலும் பரவாயில்ல. யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், அதர்வவேதம். இந்த அதர்வவேதத்தை தவிர இந்த 3 வேதமும் அவங்க சொல்லிக் கொடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். சாஸ்திரங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது யார் யாரெல்லாம் கற்றுக்கணும்னு இருக்கீங்களோ தாராளமாக கற்றுக்கலாம். கோவிலோட கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கிறதுனால அவரவர்களால் முடிந்த ஒரு சின்ன தொகையை நம்ம இந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தேன்னா நம்மளோட ட்ரஸ்ட்டோட டீட்டெயிலும் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட்லாம் இருக்குது. என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம். மாதந்தோறும் பௌர்ணமி அமாவாசை சமயத்தில் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். அன்னதானத்துக்கு உபயம் கொடுக்குறவா அரிசியோ பருப்போ அந்த மளிகை சாமான் என்ன வேணால் கொடுக்கலாம். இல்லை அதுக்கு வேண்டிய தொகையை அந்த ட்ரஸ்ட் ரூபமாக போடலாம். நீங்கள் திரவியமாக கொடுக்குறீர்கள் அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா நம்மளோட சார்ந்த ட்ரஸ்ட்டோட சார்ந்த மக்கள் வந்து அதை கலெக்ட் பண்ணிப்பா. அதனால் இந்த ஆலயமானப்பட்டதுக்கு பாலா திரிபுர சுந்தரி சின்ன குழந்தைக்கு தான் கோவில். இந்த கோவிலோட விஷயத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி எப்படி ஸ்ரீராம் குருஜிக்கு பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தேலோ இந்த ஸ்ரீராம் குருஜியாக ஆக்கின என்னோட பாலா திரிபுர சுந்தரிக்கு ஒரு பெரிய கோவில் கட்டுறதுனால கோவிலானப்பட்டது அவ்வளோ சீக்கிரத்தில் பூர்வ ஜென்ம சுக்கிரதம் இருக்கணும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குங்கிற போது அதில் ஒரு பங்காக உங்களுக்கும் ஒரு பாக்கியம் இருக்குங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தர்மம் பண்ணி தானங்கள்லாம் பண்ணி நீங்கள் நிரூபிச்சுக்கணும். யார் யாரெல்லாம் முடியுமோ அவர்களால் முடிந்த ஒரு அமௌண்ட்டை அதில் போட்டு பாலா திரிபுர சுந்தரி, பால கணபதி, பால சுப்பிரமணிய பரிபூர்ண கிருபையை எல்லோரும் பெற்றுக்கணும். ராமராமா.